இங்கே என்ன நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மகாராஷ்டிராவில் 100 வருஷமாக இயங்குகிற தமிழ் பள்ளியை சுற்றி காட்ட போகிறேன். உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. பேர் என்ன பாப்பா? நீலா பெரியசுவாமி கவண்டர். நீலா பெரியசுவாமி கவண்டர். ஓகேம்மா. எந்த ஊருக்கு, சொந்த ஊர் எது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். இந்த ரோடு பேர் என்ன சாமி? முதலியார் ரோடு. ரோடு பேர் முதலியார் ரோடு. முதலியார் அவரோட இது யாரோடது? முதலியார் கோயில். ஆமாம். 350 வருஷம் முன்னாடி இங்கே கட்டிட்டாங்க. கட்டினது. இங்கே நிறைய இடங்களில் இந்த மாதிரி மெஷின் வச்சு சவுண்டு உருவாக்குறாங்க. சில இடங்களில் ஸ்பீக்கர் பாக்ஸ்லலாம் இந்த சவுண்டை கேட்க முடியுது. இது ஏன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. மகாராஷ்டிர பூர்வீக மக்களோட நடை உடை பாவனைகளையும் அவங்களோட அழகான வாழ்க்கை முறையையும் பார்க்க போகிறீங்க. எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஆன்மீகத்தை வளர்க்குறத பார்க்க முடியுது. சாலை சந்திப்பில் இருக்கிற ஒரு சிலை இது. இது என்ன சாமியோட சிலை தெரியுமா? இங்கே வந்து இதை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க நிறைய பேர். இது என்ன கடை தெரியுமா? இது பாரம்பரியம் மிக்க மகாராஷ்டிரா மாநிலம். குறிப்பாக அந்த மாநிலத்தோட பூனே நகரம் இது. பூக்களால் விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட கார்களை இங்கே நிறைய பார்க்க முடியுது. புறாக்களுக்கு பயிற்சி கொடுக்குற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சாதாரண புறாக்களுக்கு பயிற்சி கொடுத்து அதுங்களை பந்தய புறாக்களாக மாற்றுறாங்க. புறாக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கப்படுதுன்னு பாருங்கள். புறாக்களுக்கு பல வகையான பந்தயங்கள் நடத்தப்படுது. உதாரணத்துக்கு புறாக்களை 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு அப்பால்லாம் எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. அந்த புறாக்களில் எந்தெந்த புறாக்கள்லாம் வேகமாக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேருதுங்களோ அந்த புறாக்களுக்கு பரிசு வழங்கப்படுது. அப்புறம் புறாக்களை ரொம்ப நேரம் வானத்தில் வட்டமடிக்க வைக்கிறாங்க. புறாக்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் கூட பூமிக்கே வராமல் வானத்திலே வட்டமடிச்சுன்னு இருக்கும், பறந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த புறாக்கள்லாம் வெகு நேரம் வானத்தில் தம் கட்டி பறக்குதுங்களோ அவற்றிற்கு பரிசு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புறா பந்தயங்களில் பல விதம் இருக்குது. பந்தய புறாக்கள்லாம் 10,000 20,000 1 லட்சம் வரைக்கெல்லாம் விலை போகுதான். இங்கே இருக்கிற சில பந்தய புறாக்கள்லாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு போனதாக இவங்க சொல்கிறாங்க. மராட்டிய மக்களிடம் எந்த அளவுக்கு வீரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கருணையும் அன்பும் இருக்கிறது. எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ. மகாராஷ்டிர மக்கள் பக்தி நிறைந்தவர்கள். இந்த பழக்கடைக்காரரோட விபூதியும் குங்குமமும் தனித்துவமாக இருக்குல்ல. சிவனுக்காக இப்படி வச்சிருக்காராம். ஷிவ் சிம்பிள். மராட்டிய மக்களோட பாரம்பரிய உடைகளை இப்போ பார்க்கலாம். பெண்களோட பாரம்பரிய உடை இதுதான். இது ஆண்களோட பாரம்பரிய உடை. மராட்டிய ஆண்கள் பெரும்பாலும் வெள்ளை நிற தொப்பி அணிகிறாங்க. அரசு ஊழியர்கள் கூட அவங்களோட பாரம்பரிய தொப்பி போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலான அரசு பேருந்து கண்டக்டர் டிரைவர்லாம் கூட இந்த தொப்பி போட்டிருக்காங்க. மராட்டிய மக்கள் அன்பு நிறைந்தவர்கள் அப்படின்றதுக்கு இந்த காட்சியே ஒரு உதாரணம். என்ன, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. நான் அவங்கள போய் வீடியோ எடுக்கிறேன். என்ன சாப்பிட்டியா, சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. சாப்பாடு வாங்கி தரட்டான்னு கேட்குறாங்க. டீ வாங்கி தராங்க. முன்னாடி புறா வளர்க்குறவங்க எனக்கு டீ கொடுத்ததை பார்த்தீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒருத்தர் எனக்கு டீ வாங்கி தராரு. டீயோட நிற்கல, சாப்பிட சொல்லியெல்லாம் வற்புறுத்துறாங்க. இவர் பாருங்க, ஏதோ வெளிநாட்டு தூதர் மாதிரி இருக்காரு.
சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயின்னு இருக்காரு. மகாராஷ்டிராவில் சாலையோரங்களில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி பார்க்க முடியுது. இது எதுக்காகன்னா, இது வந்து கரும்பு ஜூஸ் கடை. இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்தால் அங்கே கரும்பு ஜூஸ் கடை இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த கரும்பு ஜூஸ் கடையில் ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் தினமும் பசுக்களுக்கு உணவு கொடுக்கறத ஒரு கடமையாகவே நிறைய பேர் செய்கிறாங்க. மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, வட இந்தியா முழுக்கவே பசுக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தினமும் சாப்பாடு கொடுக்கறத ஒரு கடமையாக செய்கிறாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், சாலையோரம் நிறைய பசுக்களை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கான தீனியையும் பசுக்களோட உரிமையாளர்கள் அங்கேயே வச்சுருக்காங்க. பொதுமக்கள் அந்த தீவனத்தை காசு கொடுத்து வாங்கி அந்த பசுக்களுக்கு கொடுத்து வணங்கிட்டு போகிறாங்க. ஜீவகாருண்யம் அது இதுன்னு சும்மா வாயில் மட்டும் சொல்கிறவங்களுக்கு மத்தியில் வட மாநிலங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை கண்ணார நீங்கள் கண்டு ரசிக்கலாம். பார்க்க வித்தியாசமாக இருக்குல்ல. இது என்ன கடைன்னு பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் கடை. ஏதோ மருந்து கடைன்னு நினச்சிட்டேன் முதல்ல. ஒவ்வொரு ஃப்ளேவரையும் ஒவ்வொரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. வழக்கமாக நம்ம ஊர்லலாம் பஸ் ஸ்டாண்டுன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லையா? இது பூனே பஸ் ஸ்டாண்டு. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பஸ் ஸ்டாண்டாகவும் மேலெல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. இட நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா. பூனேயில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய நகரங்களில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. இது பூனாவில் இருக்கிற பிரபலமான தத்தாத்ரேயா கோயில். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட கலவை தான் தத்தாத்ரேயா. கோயில் கோபுரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற சிவபெருமானோட பிரம்மாண்ட தனித்துவமான அழகான உருவம் பக்தர்களை ஈர்க்குது, மயக்குது. கோயில் மூலஸ்தானத்தில் இருக்கிற தத்தாத்ரேயா சிலையோட 4 நாய்களும் ஒரு பசுவும் இருக்குது. நாய்கள் வேதங்களையும் பசு பூமியையும் குறிக்குதாம். மகாராஷ்டிராவில் குறிப்பாக பூனா பகுதியில் சாலைகளோட சந்திப்புகள், சாலையோர பூங்காக்கள் எல்லாம் ஹிந்து தர்மத்தை மையப்படுத்தியே சிலைகள், ஓவியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இது யாரோட சிலை கண்டுபிடிச்சிங்களா? நம்ம சிவபெருமான் சிலை தான். மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் சத்ரபதி சிவாஜி இன்னொரு சாமி. அதனால் கோயில்களில் கூட ஒரு காவல் தெய்வம் மாதிரி சத்ரபதி சிவாஜி சிலையை வச்சு வணங்குறாங்க. கோயில்கள் மட்டும் இல்லை, வீடுகள், கடைகள், சாலையோரங்கள்னு மராத்திய மாநிலம் முழுக்க சத்ரபதி நிறைஞ்சிருக்காரு. இது பூனேயில் இருக்கிற தமிழர் பகுதி. இந்த சாலைக்கு பேரே முதலியார் சாலை தானா. ஒரு காலத்தில் தமிழர்களோட கோட்டையாக இந்த பகுதி இருந்திருக்கு. இப்போது அப்படி இல்லை. இங்கிருந்த தமிழ் மக்கள்லாம் நிறைய இடங்களுக்கு புலம்பெயர்ந்துட்டாங்களாம். தமிழர்களால் கட்டப்பட்டுள்ள நிறைய கோயில்கள் இன்னும் அங்கே அப்படியே அற்புதமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தமிழாம்மா? ஆமாம், தமிழ் தான். எத்தனை வருஷமா அங்கே இருக்கீங்க? நான் 35 வருஷமாக பண்ணுறேன். கல்யாணம் ஆகி இங்கே வந்தீங்களா? ஆமாம், சென்னையில் தான் இருந்ததெல்லாம். சென்னை தான். ஓஹோ, சென்னையில் எங்கே இருந்தீங்க? முதல்ல இருந்தது மயிலாப்பூரில், கல்யாணம் பண்ணி கொடுத்தது பூனாவில். ஓ, ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? ரயில்வேல இருந்தாரா? ஓ, இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க அப்படியே? ஆமாம். பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பசங்க எல்லாம் 3 ஆம்பளை பசங்க. 3 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் இன்ஜினியரு, இன்னொருத்தர் பிசிஎஸ் பண்ணியிருக்காரு. சரிங்க.
நல்லா வெல் செட்டில் தான். இல்லை செட்டில். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு சொன்னீங்க? இன்னொருத்தர் +2 முடித்தார். +2 முடிச்சுட்டு இங்கே ஒரு கடை வச்சுருந்தார். அந்த கடையை கார்பரேஷனுக்காரங்களுக்கு எழுதி போட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அவர் வீட்டில் தான் இருக்கார். சரிங்க சரிங்க. வீட்டில் போர் அடிக்குதுன்னு கடை வச்சிட்டிங்களா? அப்படி இல்லை, முதல் கஷ்டத்தில் தான் வச்சோம். இப்போ நல்லா இருந்தால் விடுறது இல்லை, வேற ஒன்றும். இப்போ வீட்டில் எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துன்னு ஃபோன் பார்த்துன்னு இருக்கிறது? ஆமாம், அது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கடை வச்சோம். சரிங்க சரிங்க. சந்தோஷமா ரொம்ப. அப்படி இருக்காங்க, இட்லி கடை வச்சுக்கிட்டு, தோசை கடை, இட்லி கடை, பூக்கடை, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வச்சுருக்காங்க. நிறைய ஒரு ஏரியாவே தமிழ்காரங்க அப்படியெல்லாம் இருக்காங்களாங்க? முன்னாடி இருந்தாங்க, இப்போ எல்லாம் காலி பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டாங்க. முன்னாடி எல்லாமே இது ரஸ்தாபேட்டுன்னா தமிழ்காரங்க ஏரியா தான். இப்போ மார்வாடி, குஜராத்தி அப்படி மிக்ஸ் இருக்காங்க. இப்போ எங்கே காலி பண்ணிட்டு எங்கே போயிட்டாங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? தமிழ்நாட்டுக்கே போயிட்டாங்களா? இல்லை இங்கே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களா? இங்கே அவங்கவுங்க சர்வீஸில் இருக்கும்போது இடம் வாங்கி போடுறாங்க இல்லையா, அதை கட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, அங்கங்கே தனித்தனி அப்படியே போயிடுறாங்க. நல்லா பெரிய பெரிய வீடு கட்டு போயிட்டாங்களா? உங்கள் ஹஸ்பண்டோட ஊர் எந்த ஊருமா தமிழ்நாட்டில்? இது கும்பகோணம். இவர் தமிழ் இல்லையா? மராட்டி. இவர் தான் மராட்டி குருஜி. ஓகே. என் பேர் கணேஷ் ஆச்சாரி. இந்த கோயில் ட்ரஸ்டி நாங்கள். இது வந்து ரொம்ப பழைய கோயில், பேஷ்வா காலத்து கோயில். 350 வருஷத்துக்கு மேலே ஆன பழைய கோயில், ஆஞ்சநேயர் கோயில். 350 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோயில். ஆமாம். அப்போயே தமிழர்கள் வந்துட்டாங்களா? இது வந்து ஆக்சுவலி முதலியார் அவரோட இது. யாரோடது? முதலியார் கோயில். ஓஹோ, 350 வருஷம் முன்னாடி இங்கே கட்டினது. இது எங்களது 4வது தலைமுறை. உங்கள் பூர்வீகமெல்லாம் எங்கே? எங்களது அப்படியே கும்பகோணம். இப்போவும் இந்த நிர்வாகம் வந்து முதலியார்கள் கிட்ட தான். இப்போ முதலியார் அவங்க தான் பார்த்துக்கலாம் நிர்வாகம். ஓகே ஓகே. நீங்களாம் பிராமண சமூகம்? இல்லை, மிக்ஸ்டு. எல்லாமே நிர்வாகிகள் வந்து மிக்சடாக இருக்காங்களா? மிக்சடாக இருக்காங்க. மராட்டிக்காரங்க எல்லாம் மிக்ஸ். மராட்டிக்காரங்க. என் பேர் கார்த்திக். நான் இந்த கோவிலுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், கரடியில். தமிழ் தான். நீங்களும்? நானும் தமிழ் தான். நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே பூனா தான். இதே ஊர் தான், இதே ஏரியா தான். இது வந்து ராஸ்தாபேட்டுன்னா ஒரு தமிழ்காரங்க ஏரியா தான். மேக்ஸிமம் தமிழ்காரங்க இங்கே இருப்பாங்க. எல்லா ஊர் தமிழ்காரங்களும் இங்கே இருக்காங்க. உங்களோட பூர்வீகம்னா இது, நேட்டிவ்னா எது? இதே தான், கும்பகோணம், சென்னை. இது கும்பகோணம். ஒரு யூடியூப் சேனல் வந்து வந்திருக்கேன். சரி சார். நீங்கள் தமிழண்ணா? தமிழ் தான். உங்கள் பேர்? குமார் சாஸ்திரிகள். என்ன செய்கிறீங்க? நான் சாஸ்திரிகளாக இருக்கேன், வாத்தியார். பிரீஸ்ட். ஓகே. இங்கே கோயிலில் எந்த கோயிலில்? இல்லை, கோவிலில் இல்லை, வெளியில் பூஜைக்கு போகிறது, கல்யாணம் போனது, கரப்பேசம் அப்படி. சரிங்க சார். சொல்லுங்கள் சார், இந்த ரோடு பேர் என்ன சாமி? முதலியார் ரோடு. ரோடு பேர் முதலியார் ரோடு. முதலியார்கள் அதிகமாக இருந்தாங்களா? ஆமாம். முதல்ல இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இல்லை. பிராமணர்கள் அதிகமாக இருக்கீங்களா? அங்கே இருக்கா சார். என்னென்ன சமூக மக்கள்லாம் இருக்கீங்க இங்கே? முதலியார், நாயுடு, செட்டியார், மார்வாடி, குஜராத்தி, பெங்காலி எல்லாரும் இங்கே இருக்காங்க. தமிழ். நீங்கள் சொந்த ஊர் சார்? ராமேஸ்வரம் சொந்த ஊர். எத்தனை தலைமுறைக்கு? நான் அப்பா தான் அங்கே இருந்தாங்க ராமேஸ்வரத்தில். இங்கே அக்கா மாமா அங்கே இருக்காங்க. நாங்களும் சாஸ்திரிகள் பிரீஸ்ட் வந்துருக்கோம். மராட்டிய மாநிலத்தில் நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அரசு தமிழ் பள்ளிகளும் இருக்குது, தனியார் தமிழ் பள்ளிகளும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பூனாவில் இருக்கிற ஒரு தனியார் தமிழ் பள்ளிக்கூடம். மகாராஷ்டிராவில் தமிழ் ஸ்கூல் எப்படி இயங்குது, எப்படி பாடம் நடத்துகிறாங்க, மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வேறு வேறு வகுப்புகளில் படிக்கிற தமிழ் மாணவர்களை ஒரே கிளாஸில் உட்கார வச்சு தமிழ் பாடம் நடத்துகிறாங்க. பேர் என்ன பாப்பா? பேர் உட்காந்து பேசுங்க. பேர் ஈலா பெரியசுவாமி கவுண்டர். நீலா பெரியசுவாமி கவுண்டர். ஓகேம்மா. எந்த ஊருக்கு சொந்த ஊர் எது தெரியுமா உங்களுக்கு? வேலூர். வேலூரா? எங்கே வேலூரில்? வேலூரில் அணைக்கட்டு பக்கம். சரிம்மா. எப்போ வந்தாங்க? எப்படி நீங்கள் பிறந்த வந்தாலும் இங்கேவா? இல்லை, முன்னிலிருந்து இங்கே தான் இருக்காங்க. அப்பா வந்தாரா, தாத்தா வந்தாரா? தாத்தா. ஆமாம். எல்லா சப்ஜெக்டும் தமிழில் படிக்கிறீங்களா? ஒரு சப்ஜெக்ட் மட்டும்? ஒரு சப்ஜெக்ட் மட்டும். சரிம்மா. சரி. என்ன ஆகணும் சார்? ஐபிஎஸ். சூப்பர்மா, சந்தோஷம். உங்கள் பேருமா? என் பேர் சுவேதா சக்திவேல். என்ன படிக்கணும்னா என்னவா ஆகணுமா சார்? எனக்கு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். உங்கள் பேருமா? சோனா சுயம். என்னவா ஆகணும் சார்? எனக்கு வெப் டெவலப்பர் வைஷ்ணவி பாலகிருஷ்ணன். தாயனா உமேஷ் சாந்தவேல். எந்த ஊர் சொந்த ஊர்? காட்பாடி சைடு. உங்கள் சொந்த ஊர்? திருநெல்வேலி. உங்கள் பேர் என்ன? இந்த பேர் காவேரி செல்வகுமார். எந்த சொந்த ஊர் இது? இந்த ஊரில் நான் மகாராஷ்டிராவில் இருக்கிறேன். மகாராஷ்டிரா. என் பேர் ஈஷா குமார் சுவாமி. என் பேர் திவ்யா ரத்னி. திவ்யா
ராஜு செட்டியார். எந்த ஊருமா சொந்த ஊர்? சொந்த ஊர் எது? தமிழ் பேச தெரியுமா? ஆனால் தமிழ் தான் இல்லையா? பூனா. நேட்டிவ் வேலூர். ஓகே ஓகே. தமிழ் பேச வருமா? கொஞ்சம் கொஞ்சம் வருது. கொஞ்சம் தான் வரும். உங்களுக்கு பேச வருமா? எனக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் வருது. என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? 10th. நம்ம பேர் இன்னும் பேர் ரிஷிகா கணேஷ், ரீமா பவன் ராவ், அனன்யா வெங்கட்ரமேஷ். நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிடை ஏறிய சுவையும் இனியன என்பேன் எனினும் தமிழே என் உயிர் என்பேன் கண்டீர். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாரதிதாசன். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற கனி இருக்குல்ல, பழம், அந்த பழத்தில் இருக்கிற சுவையை விட அந்த கரும்போட சுவையோ விடையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனும், பூ இருக்குல்ல, அந்த பூலேருந்து எடுக்கப்படுற தேனீக்கள் என்ன பண்ணும், பூலேருந்து தேனை வந்து எடுக்கும். அந்த தேனோட சுவையை விடையும் சிறந்த பசு தந்த பால், பசு மாட்டிலேருந்து நம்ம பால் எடுக்கிற அந்த பாலை வந்து நம்ம சுவைச்சு பார்த்தா எந்த ஒரு இனிப்பும் சேர்க்காம அதை நம்ம சுவைச்சு பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த சுவையை விடவும் தென்னை மரத்துலேருந்து எடுக்கப்படுற இளநீர்கள், அந்த இளநீரை வந்து நம்ம குளிர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சுவை, அந்த சுவையை விடவும் நான் பேசுகிற என்னோட தமிழ் மொழி வந்து எனக்கு மிகவும் சுவையாக இருக்குது, மிகவும் சந்தோஷம் கிடைக்கிறேன்னு யார் சொல்றாரு? பாரதிதாசர் வந்து சொல்றாரு. உங்க பேர் என்னம்மா? என்ன உங்க பேர் என்ன? தமிழ் தெரியுமா? என்ன உங்க பேர்? பிரேரணா நரசிம்பட்டு. மறுபடியும் சொல்லுங்க. பிரேரணா. ஃபுல்லா சொல்லுங்க. பிரேரணா நரசிம்பட்டு. என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? 9th B. எந்த சொந்த ஊர் தெரியுமா உங்களுக்கு? எதுன்னு நான் பேசுறது புரியுதா? புரியலையா? முபஷிரா ஹசன் ஷேக். ஓகே. தமிழ் தெரியுமா? உங்க தமிழ்நாட்டில் வந்தீங்களா? எங்கேருந்து? சென்னை. ஓகே ஓகே. பேருமா? லத்திகா. கீர்த்தி. தனுஷ்கா. தமிழ் பேச வருமா? தெரியும். உங்களுக்கு பேச வரும்? தெரியும் சார். எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நான் மதுரை. ஓகே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருப்பீங்க? சென்னை. ஓகே. சோஃபியா என் பேர். எங்கேருந்து வந்திருப்பீங்க? நான் சென்னையிலேருந்து வந்துக்கிறேன். மேடம், உங்களை அறிமுகப்படுத்தி. என் பேர் பிரியா மாணிக்கம். நான் வந்து இங்கே தமிழ் எடுக்கிறேன். ஊரெல்லாம் வேலூர். இங்கே வந்து நான் 13 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமாக நான் தமிழ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து எல்கேஜிலேருந்து 4th வரைக்கும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன். அப்புறம் 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் 120 பசங்க இருக்காங்க மொத்தம் 5th-லேருந்து 10th வரைக்கும். அவங்களுக்கும் எஜுகேஷன் 120 பசங்க இருக்காங்க 5th-லேருந்து 10th வரைக்கும். ப்ரைமரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 பசங்க இருக்காங்க. ஆமாம், தமிழ் இங்கே நான் மேரேஜ்க்கு அப்புறம் இங்கே வரேன். என் மாமனார், என் ஹஸ்பண்ட் எல்லாமே இங்கே ஸ்கூலில் தான் படித்தாங்க. மேடம் வந்து திருச்சி. நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்க. ஜாஸ்தி ஒன்று உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். என் பேர் சாவித்ரி குமார். நான் இங்கே வந்து 30 வருஷமாக வேலை பார்க்குறேன். நான் இங்கே வந்து அக்கௌண்டன்ட் கம் கிளர்க்கு. நீங்கள் வந்து நல்ல பாடகின்னு தெரியும். ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்காதீங்க. வேலனே தேவா அருள் சிங்கார வேலனே தேவா அருள் சீரோடு மார்போடு வாருள் சிங்கார வேலனே ஆசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. என்னோட பேர் வேணி பால்ராஜ்.
இந்த ஸ்கூல் தொடங்கி நியர்லி 1924 தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்துட்டோம். இங்கே இருக்குது 1 to 4th வரைக்கும் தமிழ் மீடியம். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி உள்ள தமிழ் மீடியம் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்கும், ஒன்று மராட்டி, ஒன்று ஹிந்தி. இங்கே 4 லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க வந்து படிப்பாங்க இருக்கும். எங்களுக்குள்ள இந்த பாட புத்தகம் வந்து இங்கே பூனாலேருந்தே தயார் பண்ணுறோம் நாங்கள். தமிழுக்கு பூனால பால் பாரதின்னு இருக்குது. பாடநூல் கழகத்திலேருந்து எங்களுக்குள்ள தமிழுக்குள்ள புக்கே தமிழ்லே வருது. எங்களுக்கு தமிழ் குழந்தைங்களுக்கு வருது. அங்கே பூனா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே தயார் பண்ணி தராங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே இங்கே உள்ள மைனாரிட்டி ஸ்கூலுக்காக, அதர் லாங்குவேஜ் ஸ்கூலுக்காக தமிழ் புக் தயார் பண்ணி தராங்க. அப்புறம் 5th இருந்து 10th வரையும் எப்படி? இங்கேருந்து 4th போன குழந்தைங்க 5th போனதுக்கப்புறம் ஹை ஸ்கூலாக மாறுது. அந்த ஹை ஸ்கூலில் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் தமிழ், மற்றெல்லாம் இங்கிலீஷ் படிப்பாங்க. இங்கிலீஷோட சேர்ந்து நமக்கு வந்து மராட்டி அண்டு ஹிந்தியும் ஆட் ஆகும். இன்கேஸ் ஏதாவது ஒரு குழந்தை தமிழ்நாட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து மராட்டியே கிடையாது. அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாமில் 100 மார்க்ஸ் உள்ளதில் ஃபுல்லாகவே அவங்க வந்து தமிழ் எடுத்துக்கலாம். ஏன்னா 10th கூட தமிழ் மட்டுமே. 10th ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் எடுத்துக்கலாம். +1 +2 எப்படி மேடம்? +1 +2 வந்து இங்கே நம்ம ஸ்கூலில் இல்லை, 10th வரையும் தான் இருக்குது. 10th வரைக்கும் இருக்குது. ஓகே. இல்லை மொத்தமாக நம்ம ஸ்கூல்னு பார்த்துக்கிட்டோம்னா நியர்லி 1500 வரைக்கும் இருக்கிறாங்க நம்ம ஸ்கூலில். 1500 பேரில் எவ்வளோ பேர் பசங்க தமிழ் பசங்க? இதில் வந்து நியர்லி 250 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. பூனாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை தமிழ் ஸ்கூல் இருக்குது மேம் இந்த மாதிரி? இங்கே முன்னாடி வந்து நிறைய ஸ்கூல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து தமிழ் ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துக்கிட்டு இருக்க வரிசையில் இப்போ வந்து நியர்லி ஒரு 2 ஸ்கூல் தான் இருக்குது. மேடம் உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் மீனாட்சி விஷால்தாஸ். நீங்கள் தமிழ் தானே? ஆமாம். நீங்கள் தமிழ் தான் இல்லையா? ஓகே ஓகே. இங்கே என்னவா இருக்கீங்க ஸ்கூலில்? டீச்சர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர். ஓகே ஓகே. தமிழ் வருமா உங்களுக்கு, பேச வருமா? இவ்வளோ வருதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான். எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? ஹைதராபாத், செகந்திராபாத். ஸ்கூலுக்கு வெளியே இருந்த ஒரு கோயிலில் சின்ன ஆன்மீக நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அன்னதானமும் தயாராக श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम. மகாராஷ்டிராவில் என் கவனம் ஈர்த்த மேலும் சில காட்சிகள் உங்களுக்காக. மராத்தியர்களோட பழமையான பாரம்பரிய வீடு. பிரபலமான மராத்திய மன்னர்கள், மந்திரிகள், தளபதிகளை நினைவு கூறுற வகையில் அங்கங்கே அவங்களுக்கு சிலை வச்சுருக்காங்க. மேலே பெருசாக வச்சுருக்காங்கல்ல, அது தலைப்பாகை, மராத்திய பாரம்பரிய தலைப்பாகை. ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கும்
கேன்சல் சாமி, நாளைக்கு கேன்சல். இன்னைக்கு நேற்று தான் முடிஞ்சது சுவாமி, நேற்று நைட்டு முடிஞ்சது ரிட்ரீட்டு. 5 நாள் இல்லை, 3 நாள் தான். Thank you. மராட்டியத்தில் விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். वीडियो निकला क्या मेरा? பூனாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஏரியா இது.
ஹாய் வாங்க